வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோ இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ. மே 13 இன்னைக்கு கோஹோம் ஹர்ட்ஸ் மவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இஸ்ரேலில் இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறாங்க. அதை தான் இவங்க இப்படி சொல்கிறாங்கப்பா. யார் இந்த இண்டிபெண்டன்ஸ் டேவை கொண்டாடுறாங்க அப்படின்னா யூதர்கள். ஏன்னா இஸ்ரேலுக்குன்னு தனியாக ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே இருக்குது. சரி, நம்ம இந்த வருஷத்தினோட தொடக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா யூதர்கள் அப்புறம் இந்த நாசிக் படைகள் வந்து இவங்களை கொண்டு குவிச்சாங்க, பாலஸ்தீனத்தில் இஸ்ரேல் பிரச்சனைன்றது போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்களை இவங்களை பற்றி நம்ம பார்த்துருப்போம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் அப்படியே பிச்சு சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சமாக சொன்னதுனால நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்குமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ இன்றைக்கி எல்லாத்தையும் மொத்தமாக கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்ல ட்ரை பண்ணுறேன்ப்பா. யூதர்கள் அப்படின்றவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்துவத்தினுடைய ஒரு பிரிவு தான். ஆனால் இவங்களுடைய வழிபாட்டு முறையும் இவங்க ஃபாலோ பண்ணுற விஷயங்களும் பார்த்தீங்கன்னா டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் பேஸ் என்னவோ கிறிஸ்துவம் தான். இவங்க வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜெருசலேம் பகுதிகளில் பேபிலோனியர்கள் வந்து இவங்களுடைய முதல் கோவிலை வந்து அழிச்சிட்டு போயிட்டாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவதாக ஒரு கோவிலை கட்டுறாங்க. இது வந்து அவங்க நாட்டினுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அவங்க இனம் சார்ந்த ஒரு முக்கியமான வழிபாட்டு தலமாக இருக்குது. ஆனால் அதையும் பார்த்தீங்கன்னா ரோமானியர்கள் வந்து அழிச்சிடுறாங்க. அந்த ரோமானியர்களுடைய அழிவுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் அவங்க புலம்பெயர்ந்து போய் அவங்க அந்த இடத்துல இல்லாத மாதிரி அவங்க எல்லாருமே சதஞ்சு போயிடுறாங்க. இப்படி ஒவ்வொரு பகுதிகளுக்கு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அவங்களுக்கும் தனி நாடு இல்லாமல் ரொம்பவுமே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுடைய தாயகத்துக்கே திரும்பலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி 18ஆம் நூற்றாண்டில் தான் நடக்குது. ஏன்னா இது நடந்து ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா 1ஆம் நூற்றாண்டில். அதுக்கப்புறம் 18ஆம் நூற்றாண்டில் தான் பார்த்தீங்கன்னா இவங்க பாலஸ்தீனத்துக்கு இடம்பெயர்ந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துலையும் ஸ்டே பண்ணி இருக்கிறாங்க. இப்படியே அவங்களுக்கும் தனி சட்டங்களும் திட்டங்களும் உருவாகி அவங்க அந்த இடத்த ஆளலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக ஒரு ஸ்டேட் கேட்கலான்னு சொல்லிட்டு உரிமை கேட்குறாங்க. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அரேபியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மறுக்கிறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுது அப்படின்னா அவங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. ஆனால் அந்த சமயத்தில் அந்த பகுதியினுடைய ஆதிக்கம்ன்றது யார் கண்ட்ரோலில் இருந்ததுன்னா பிரிட்டிஷ்காரங்களுடைய கண்ட்ரோலில் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா டேவிட் பென் குரியோன் அப்படின்ற ஒரு பர்சனு அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு சுதந்திரம் அப்படின்றது கிடைக்க போகுது. பட் கரெக்டாக அந்த 8 மணி நேரம் சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு சட்டத்தை போட்டுறாரு. அதாவது யூதர்களுக்கு தனியாக ஒரு ஸ்டேட் வந்து ஒதுக்கப்படுது, அவங்களுக்குன்னு ஒரு சுதந்திரம்ன்றது கொடுக்கப்படுது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இதை ஏற்றுக்காத அரேபியர்கள் ஆல்ரெடி டென்ஷனில் இருக்கிறாங்க. ஸோ இந்த விஷயம் வெளில வந்ததை அவங்க அக்செப்ட் பண்ண முடியாமல் இதுக்காக போர்கள் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. இதுதான் உள்நாட்டு போர் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து நடந்துருக்குதுப்பா. ஆனால் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சோவியத் யூனியனும் அமெரிக்காவும் இதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அவங்க ஒரு தனியான ஸ்டேட் தான், அவங்களுக்கு தனி உரிமைகள் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க நாடுகள்லாம் ஆதரவு தெரிவித்தாங்க. பட் அரேபியர்கள் ஆதரவு தெரிவிக்கலைங்க. இதுதான் விஷயம். ஸோ இந்த சமயத்தில் அந்த டேவிட் பென் குரியோன் அப்படின்ற பர்சன் மே 14ஆம் தேதி 1948 அந்த சட்டத்தை போட்டார் இல்லையா. ஸோ அந்த தான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதியிலேருந்து, அதாவது இன்னைக்கு ஈவினிங்லேருந்து நாளைக்கு ஃபுல்லாக வந்து செலிப்ரேஷன்றது போதுப்பா. அதை தான் இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு கோஹோம் ஹர்ட்ஸ் மவுட் அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 13. நெக்ஸ்ட் கிங் நெரோடம் சிமோனி அவருடைய பர்த்டே வந்து இன்னைக்கு கம்போடியா பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான ஒரு வரலாறு இருக்குதுங்க. ஏன்னா இவருக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவருடைய அப்பா, அதாவது நெரோடம் சியோனோக் அப்படின்ற ஒரு பர்சனை இவர் தான் வந்து ஆட்சி பண்ணுகிறாரு. ஆனால் 2004 என்ன ஆகுது, என்ன பிரச்சனை ஏதுன்னே தெரில, சடனாக அவர் வந்து அந்த ஆட்சியை வந்து எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இந்த சமயத்தில் இவரோட பையனுக்கு, அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த நெரோடம் சிமோனிக்கு தான் வந்து அந்த ஆட்சின்றது போகணும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரான்ஸில் போயிட்டு பேலே டான்ஸ்லாம் கற்றுக் கொடுக்குற மாஸ்டராக இருக்கிறாரு. அந்த சமயத்தில் இவர் வந்து தூதராக நியமிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய நாடுகள்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ இவர் ஒரு அம்பாசிடராக இருந்தார் கம்போடியாவுக்குன்ட்டு. பட் இவர் நிறைய பதவிகளை வேணான்னு சொல்லிட்டு இருந்த அந்த சமயத்தில் இந்த விஷயமும் நிகழ்ந்துச்சு. வேறு வழியே இல்லாமல் இந்த அரச பதவியை அவர் ஏற்றுக்கிறாரு. அப்படி ஏற்றுக்கிட்டவர் தான் இன்றைக்கி வரைக்கும் அவங்க நாட்டினுடைய அரசராக இருப்பா. அப்படிப்பட்டவருடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு நாள் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வான வெடிக்கைகளோட பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது போயினுக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா கிங் நெரோடம் சிமோனியோடைய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 13. நெக்ஸ்ட் பிரேசிலில் பெட்ரோஸ் வெல்லோஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. இது பயங்கர சுவாரஸ்யமான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம நிறைய இடங்களில் இந்த பேய் அமானுஷ்யம் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம்ல, ஃபாரினர்ஸ் அது இருக்குமா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருந்தது. ஸோ அதை வந்து தீவிரமாக தான் இந்த பதில் இருக்குது. காரணம் என்னன்னா இந்த ஃபெஸ்டிவலை யார் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா உபாண்டா அப்படின்ற ஒரு இனக்குழு பிரேசிலில் இருக்கிறவங்க. இவங்க தான் இந்த வேல்ஸ் அப்படின்ற திருவிழா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கப்பா. எதுக்காக இந்த திருவிழா அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா அடிமைத்தனம் அவங்க நாட்டை விட்டு ஒழிஞ்சுது, அதுக்காக தான் இந்த திருவிழா. அதுக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்போ நடந்த சம்பவங்களை கற்பனைகளோடு சேர்த்து அதை ஒரு வழிபாட்டு முறையாக மாற்றிக்கிட்டு அதையே தான் இவங்க ஃபாலோ பண்ணுறாங்க. அதை கற்பனையோடு கடந்து இவங்க ஒரு மதமாகவே மாற்றிட்டாங்க. அதை தான் பார்த்தீங்கன்னா உபாண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. இவங்களுடைய பேசிக்கான கான்செப்ட் என்னன்னா ஆவிகளை கும்பிட்றது தான். பெரும்பாலானவங்க ஆவிகளை தான் கும்பிட்டுங்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா 3 விதமான ஆவிகளை சொல்கிறாங்க. ஒன்று வந்து தூய ஆவி, ரெண்டாவது நல்ல ஆவி, அடுத்ததான் தீய ஆவி, அதாவது கெட்ட சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் நல்ல ஆத்மாக்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அடிமைத்தனத்திலிருந்து பாதிக்கப்பட்டு அதில் இறந்து போயிருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருமே நல்ல ஆத்மாக்கள், அதாவது இந்த கருப்பினத்தவங்களாக இருக்காங்களா அவங்கள தான் இப்படி குறிப்பிடுறாங்க. அந்த நல்ல ஆவிகளை வர வச்சு அவங்களுக்காக வந்து ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு நாளாக தான் பார்த்தீங்கன்னா இந்த நாள் அவங்க வச்சிருக்கிறாங்க.
சரி, இந்த அடிமைத்தனம் அப்படின்றது அவங்க நாட்டில் எப்போ ஒழிக்கப்பட்டதுன்னா 1888 இளவரசி இசபெல் வந்து முதல் டைமாக அவங்க அந்த சட்டத்தை போட்டாங்க. கோல்டன் லா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. மேற்கத்திய நாடுகளில் பார்த்தீங்கன்னா கடைசியாக அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்ட பகுதி இந்த பிரேசில் தாங்க. அப்படிப்பட்ட இடத்துல அந்த அடிமைத்தனம் ஒழிக்கப்பட்டதுக்கு அப்புறமா இந்த மதன்றது தோன்றுது. அதுக்கப்புறம் அந்த நடந்த சம்பவத்தோடு இவங்க வந்து அந்த ஆத்மாக்கள் ஆவிகள் அப்படின்னு சொல்லிட்டு கலந்து ஒரு மதம் சார்ந்த ஒரு ஃபெஸ்டிவலாக மாற்றிட்டாங்க. அந்த ஃபெஸ்டிவலை தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபெட்ரோஸ் வெல்லோஸ் ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு பிரேசிலில் செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 13. நெக்ஸ்ட் டே பிளாக் சி ஃப்ளட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யாவில் ஒரு டேங்க. 1783 இந்த கருங்கடல் பகுதியில் பாதுகாக்கிறதுக்காக கடற்படை அப்படின்றத சோவியத்தினுடைய காலத்தில் இளவரசி கிரிகோரி பொட்டெமிக்கின் அப்படின்ற ஒரு பர்சன் வந்து நிறுவனாங்க. இது ஓகே தான், பட் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க வந்து ரஷ்யான்றது தனியாக அவங்களுக்குன்னு ஒரு கடற்படையெல்லாம் வச்சுருக்காங்க, அதுக்குன்னு ஒரு டேலாம் வச்சுருக்காங்க. அதனால எதுக்காக இந்த டேவை இவங்க இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னா, இவங்க அந்த உக்ரைனோட பிரச்சனைலாம் ஸ்டார்ட் ஆச்சுல, அந்த பிரச்சனையை தான் ஒரு காரணமாக அமைஞ்சுது. ஏன்னா அந்த கடற்படையெல்லாம் இருந்த காலகட்டத்துக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா, தனித்தனியாக பகுதிகள்லாம் பிரிய உக்ரைனுக்கும் சில பகுதிகள் போயிடுது. இவங்க ரெண்டு பேருமே நட்பு நாடுகள் தானே, ரஷ்யாகிட்ட தானே இந்த உக்ரைனும் போச்சு. அதனால் இங்கே இருக்கக்கூடிய நிறைய பேர்லாம் அங்கே போயிட்டாங்க. ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை ஸ்டார்ட் ஆனவுடனே என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஆளுங்களே எங்களுடைய ஆளுங்கள் தான், நீ எங்கள் ஆளுங்களே வச்சு நீ எங்ககிட்டே சண்டை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்கன்னா, எங்களுடைய பகுதிகளெலாம் நீங்கள் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க, எங்களுடைய பவர்ஸ்லாம் எங்ககிட்ட திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி கேட்டதுனால என்ன ஆகுதுன்னா, 2014 ஒப்பந்தத்தை போட்டு அவங்ககிட்ட இருக்கக்கூடிய 67 கப்பலில் 54 கப்பல் ரஷ்யாவுக்கு சொந்தம்னு சொல்லிட்டு திருப்பி வாங்கிட்டாங்க. அப்படி வாங்கினதுக்கப்புறம் அதில் வேலை செஞ்சவங்க, அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய பேர் நாங்களும் ரஷ்யா தான் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழிலாம் ஏற்றுக்கிட்டு அவங்களும் அந்த பகுதிகளுக்கும் சேர்ந்துட்டாங்கப்பா. ஸோ இப்படி அவங்கள ஏற்பட்ட அந்த பிரச்சனையில் காக்கி நாடா உந்து பாவட நாடா எந்து அப்படிங்கிற மாதிரி அவங்களோட அந்த பகுதிகள்லாம் பிரித்து வாங்கிட்டு அந்த கப்பல்கள்லாம் பிரிஞ்சு வந்து அதனால தான் பார்த்தீங்கன்னா பிளாக் சி ஃப்ளட் டே அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க மே 13. நம்ம ஃபாலோ பண்ணுறது சுய சிந்தனையா இல்லை பிறருடைய சிந்தனையான்றதை சிந்திச்சாலே போதும், பிரிவினை இருக்காதுன்னு தோணுது. மறுபடியும் நாளைக்கு வந்து சந்திக்கிறாரு உங்கள்கிட்ட விடைபெறுது. அவங்க பாண்டிய நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி இன்ட்ரெஸ்டிங் இன்ஃபோ.